ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஆதர்ஷ். இந்தியா வந்து இந்த 3வது ஓடிஐய ஜெயிச்சுட்டு சீரீஸ ஒரு கிளீன் ஸ்வீப்பா எடுத்திருக்கா. இப்ப நம்ம இந்த ரிவ்யூக்குள்ள போயிடலாம். இப்ப நான் போன வீடியோலலாம் நான் இங்கிலாந்தோட 11ஓட தான் ஆரம்பிச்சேன். ஆனா இப்ப நான் இந்தியாவோட 11 பத்தி பேசி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் இங்கிலாந்தோட 11 பத்தி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. இது எதிர்பார்த்த விஷயம் தான். அதுவும் இந்த மேட்ச்ல என்ன நடந்ததும் எதிர்பார்த்த விஷயம் தான். நான் அதுக்கப்புறமா அவளுக்கு வரேன். இப்ப இந்தியாவுக்கு வந்து நான் நினைச்சேன் முகமது ஷமி அண்ட் ஹர்ஷ்தீப் சிங் 2 பேருமே விளையாடுவான்னு நினைச்சேன். நான் அதுதான் பண்ணியிருந்திருப்பேன். இப்ப முகமது ஷமி திருப்பி ரெஸ்டட்னா எனக்கு புரியல. ஏன்னா போன மேட்ச்சு 8.2 ஓவர்ஸ் போட்டு கொஞ்சம் அடி வாங்கினர். 8 ஓவர் போட்டு அடி வாங்கினர். திருப்பியும் இந்த மேட்ச் ஒர்க்லோடுன்னு ரெஸ்ட் பண்றானா, they giving him an opportunity to sharpen the skills in match. I don't think they are. அவர் வந்து ரொம்ப ரஸ்டியா தான் இருந்திருக்கார். இப்ப இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஸ்குவாட்ல பும்ரா கிடையாது. இட் வில் பி ஹர்ஷித் ராணா ஆர் முகமது ஷமி டு ஓபன் தி பவுலிங். இப்ப வந்து ஹர்ஷ்தீப் சிங் தான் பவர் பிளே as far as a சீம் bowling perspective விக்கெட் எடுக்கிறார். இன்ஃபேக்ட் இந்த முதல் 2 மேட்ச்ல பவர் பிளேல விக்கெட்டை எடுக்கலன்னு நினைக்கிறேன் இந்தியா. இந்த மேட்ச்ல தான் எடுத்திருக்கா. அது ஹர்ஷ்தீப் சிங் வந்ததுனால தான். இப்போ முகமது ஷமி வந்து அந்த ஒரு மேட்ச் ஷார்ப்னஸ் வராத போது அவரை எதனால இந்த மேட்ச்ல உக்காத்தி வச்சான்னு எனக்கு புரியல. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருந்திருப்பேன்னா, இப்ப இந்த மேட்ச் பேட்டிங் இப்ப வாஷிங்டன் சுந்தர் தே பாட் இன்ஸ்டெட் ஆஃப் ஜடேஜா. வாஷிங்டன் சுந்தர் சாம்பியன்ஸ் ட்ரோஃபில விளையாடுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. எதனால அப்படி பண்ணான்னு எனக்கு புரியல. நான் என்ன பண்ணியிருந்திருப்பேன்னா, வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ் 2 பேரையும் விளையாட்டு நான் ஒரு 11 போட்டேன். நான் வந்து போன வீடியோல அந்த வீடியோல எப்படின்னா, இப்ப ஸ்ரேயஸ் ஐயர் திருப்பி ரொம்ப நல்லா அடிச்சிட்டார். ஆனா அவர் இன்னைக்கு விளையாடுறதுல அதாவது ஒரு தேவை இருந்ததா? தேவை கிடையாது. பிகாஸ் இஸ் ஷுவர் ஸ்டார்டர். நான் கேஎல் ராவ்ல நம்பர் 4 இறக்கிட்டு ரிஷப் பந்தையும் விளையாடி இருந்திருப்பேன் டு சி வாட் எவர் டன். ஓகே சொல்லலாம். இப்ப ரிஷப் பந்த் ஸ்டார்ட் பண்றதுக்கு இப்ப அவ படி பார்த்தா வாய்ப்பே கிடையாது. கேஎல் ராவ் தான் நம்பர் 5 பார்த்தா சின்ஸ் ஸ்ரேயஸ் ஐயர் தேர் இஸ் நோ நீட் டு பிளே இன் திஸ் மேட்ச். 2 பேரையுமே நான் டெஸ்ட் பண்ண பார்த்திருப்பேன். ஆனா அவளும் இந்த மேட்சுக்கு முன்னாடி கேஎல் ராவோட பொசிஷன் தான் நம்பர் 6 இறக்கின்னு இருந்தா. அவர் நம்பர் 4, 5ல தான் விளையாடணும். நான் அதையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துருப்பேன். ஆனா ஸ்ரேயஸ் ஐயர் தான் விளையாடினார் இன்னைக்கு. ஸோ அந்த சேஞ்சஸ் தான். அதான் எனக்கு புரியல. இப்ப நான் என்ன சொன்னேன்னா, நான் அக்ஷர் பட்டேல் தான் விளையாடுவேன் ஓவர் ஜடேஜா. பிகாஸ் ஜடேஜா ஹஸ் கிவன் சம் வெரி குட் bowling பெர்ஃபார்மன்சஸ். இப்ப அக்ஷர் பட்டேல் வந்து ஒரு டாமினேட் பண்ற மாதிரி ஒரு bowling பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தா ராதர் தென் த நன் ஃபார் 32 விச் இஸ் குட். நான் சொன்ன மாதிரி ஜடேஜா ஜென்ரேட்ஸ் மோர் டர்ன் தென் அக்ஷர் பட்டேல். அந்த மாதிரி ஒரு டாமினேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் அக்ஷர் பட்டேல் கொடுக்க முடியுமான்னு நினைச்சேன். இன்னைக்கும் கிவன் இட்ஸ் ஹை ஸ்கோரிங் கான்டெஸ்ட் இட் இட் வெரி வெல். அவன் 6 ஓவர்ல 60ன்னு அடிச்ச உடனே திருப்பி ஒரு மெய்டன் ஓவரும் போட்டுரு அதுக்கப்புறமா. ஸோ ஹி டிட் வெல் டுடே அலாங் சைட் குல்தீப் ஆல்சோ. நான் வந்து வேற மாதிரி ஒரு 11க்கு போயிருந்திருப்பேன் டு டெஸ்ட் திங்ஸ் அவுட். அப்பயும் இந்தியா கன்வின்சிங்காக தான் ஜெயிச்சிருந்திருப்பா. ஆனா அவ இப்படி போனா. இப்ப இங்கிலாந்துக்கு வந்து இப்ப திருப்பி அந்த இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு 11 போட்டு ஒன் த டாஸ் அண்ட் சோஸ் டு பவுல்னு சொன்னேன்னு நான் ஒரு ட்வீட்டும் கான்பிடண்டா போட்டேன். 350 ஷூரா வரும்னு போட்டேன். இந்த அட்டாக்கை வச்சுட்டு இது 4 பவுலர் ஃப்ரண்ட் லைன் பவுலர்னு பேரு. இது 2 பவுலர் ஆதில் ரஷீத், என்ன சொல்றது, மார்க்வுட், அப்புறம் சகீப் மெஹமூத். யூ குட் சே அந்த 3 பேர்ல ஒரு 2 பவுலர்னு சொல்லலாம். சகீப் மெஹமூதோ மார்க்வுடோ ஒரு சமயம் அடி வாங்கலாம். ஸோ எஃபெக்டிவ்லி 2 பவுலர்ஸ். குர்சத் கின்சன் இந்த டோருக்கு அறையவே ஆள. இன்னைக்கு திருப்பி 8 ஓவர்ல 74 ரன் எதுக்காக விளையாடினான்னு எனக்கு புரியவே இல்லை. அப்புறம் லியாம் லிவிங்ஸ்டோன் நம்பர் 7. அவர் வந்து மாசக்கணக்காவே அவர் போடுறச்சே அடிதான் வாங்குறார். இன்னைக்கும் அடி வாங்கினார். ஸோ 2 பவுலர் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் பவுலிங் அகேன்ஸ்ட் திஸ் இந்தியன் பேட்டிங் லைனப் வாஸ் இட் கோயிங் டு பி இது நோ. அவன் என்ன பண்ண பார்த்திருப்பான்னா, ஓகே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றச்சே கூட நம்ம அடி வாங்கிறோம் மெதிச்சுட்டே சேஸ் பண்றான். ஃபர்ஸ்ட் பவுலிங் நம்ம எவ்வளோ ரன் கொடுத்தாலும் கேன் வி யூஸ் அவர் பேட்டிங் டு சேஸ் இட் டவுன் பார்த்துருப்பான். அது ஆல்சோ அதுலயும் சரியா படலை. ஸோ இது ஒரு ஆச்சரியம் படுற விஷயம்னு இல்லை. நான் அந்த ட்வீட்டும் போட்டேன். 350 வரப்போகுது. யாரு இந்த அட்டாக்கை செலக்ட் பண்றான்னு எனக்கு புரியவே இல்லை. அதுவும்
போன மேட்சோட அட்டாக்கு ரொம்பவே கேவலம். இந்த மேட்சோட அட்டாக்கும் கேவலம் தான். எதனால அந்த கஸ் ஹட்கின்சனை திருப்பி கொண்டு வந்தான்னு எனக்கு புரியல. 135க்கு மேல ஸ்பீட் கனே போக மாட்டேங்கிறது. அவர் கண்டபடி போன்றிருக்கார். ஒரு ஓவர் கொஞ்சம் 5 பந்து சரியா போட்டாலும் கடைசி வந்து பவுண்டரி போட்டு அடுத்த ஓவர் திருப்பி ரன் கொடுக்க ஆரம்பிக்கிறார். ஸோ எதனால அவரை விளையாடினான்னு எனக்கு புரியல. ஸோ என்ன பண்ணியிருந்தாலும் இந்தியா தான் ஜெயிச்சிருந்துருப்பா. ஆனால் ஃபர்ஸ்ட் பவுலிங்னு சொன்ன உடனே நான் நினைச்சேன், ஓகே ஒரு விராட் கோலி தான் ரன் அடிக்கிறதுக்கு ஒரு சரியான வாய்ப்பா இருக்கும். ஏன்னா இந்த bowling அட்டாக்கை வச்சுட்டு someone with a class he has got, albeit not in form, he'll be relishing the chance நினைச்சேன். இப்போ இந்தியா பவர் பிளேல வந்து 52 for 1. சர்ப்ரைசிங்லி மார்க்வுட் நான் சொன்னேன், நான் அந்த முதல் போர்டு எக்ஸாம் 2019 எழுதினேன் அந்த வேர்ல்ட் கப்பின் போது. அதுக்கப்புறமா அவர் சரியாவே போட்டது கிடையாது. இன்னைக்கு ஆச்சரியம் படுற விஷயம், ஒரு ஃபுல் இன்னிங்ஸ் போட்டு ஒரு நல்ல பந்து ரோஹித் சர்மா கிட்ட டிஸ்மிஸ்ட் ஃபார் 1. அதுக்கப்புறம் சுப்மான் கில் கண்டினியூவிங் இஸ் கான்ஃபிடன்ஸ். விராட் கோலி வந்து அந்த டெஸ்பரேஷன் தெரிஞ்சுது டு ஸ்கோர் ரன்ஸ். நல்ல வேலை ஒரு 52 அடிச்சுட்டு இருந்த மேட்ச். ஏன்னா இந்த மேட்சும் அடிக்காத அந்த டெஸ்பரேஷன் ஃபீலிங் ஜாஸ்தியாவே போயிருந்திருக்கும். அண்ட் இட் வுட் நாட் ஹவ் பின் குட் ஃபார் இந்தியா, சச் அ கொலாசல் பிளேயர் with the desperation taking over in the Champions Trophy. So நான் 50 வந்த உடனே ஒரு 100 அடிக்கலான்னு நான் எதிர்பார்த்தேன். அவுட் ஆயிட்டர், பட் அட்லீஸ்ட் he got that 52. he played some nice shots. சுப்மான் கில் கண்டினியூங் ஆஃப். இப்போ வந்து இந்த சீரீஸுக்கு முன்னாடி அந்த போர்டர் காசர் ட்ரோஃபில விளையாடினர். நான் சொன்னேன் அவர் ஸ்குவாட்ல இருக்கக்கூடாது, ரோஹித் சர்மாவும் ஸ்குவாட்ல இருக்கக்கூடாது, ஜெய்ஸ்வால் தான் உள்ள வரணும்னு சொன்னேன். ரோஹித் சர்மா போன மேட்ச்ல ஒரு ஃபென்டாஸ்டிக் டிஸ்ட்ரக்டிவ் செஞ்சுரி. சுப்மான் கில் இந்த மேட்ச்ல ஒரு கிளாஸ் செஞ்சுரி. அதுவும் இந்த செஞ்சுரிக்கு போன ஷாட் ஒரு ஃபிளிக் ஷாட் த்ரூ மிட் விக்கெட் ஆஃப் மார்க்வுட். அப்புறம் பவர் பிளேல வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் டிரைவ் ஆல்சோ ஆஃப் மார்க்வுட். ரொம்ப நல்லா விளையாடினார் சுப்மான் கில். எனக்கு இங்கிலாந்துலேருந்து ஒரு விஷயம் எனக்கு என்ன புரியலன்னா, அதாவது இவ 2 பேரும் நல்லா போயிட்டு இருக்கா. அரௌண்ட் விக்கெட்ல இருந்து ஜோ ரூட் போட்டா அவுட் ஆக்கிடலாமா. விராட் கோலியும் ஒரு ஸ்வீப் அடிச்சு ஒரு 6 அடிச்சார். சுப்மான் கில் ஈஸியா ஜோ ரூட்டை விளையாடினார். 5 ஓவர்ல 47 ரன், ஒரு விக்கெட்டு. அது எனக்கு புரியவே இல்லை. சாதாரணமா லியம் லிவிங்ஸ்டோன் தான் சீக்கிரமா கொண்டு வருவா. ரைட் ஹேண்டருக்கு என்ன சொல்றது, லெக் ஸ்பின் ஆஃப் ஸ்பின் மாத்தி மாத்தி அந்த மாதிரி எல்லாம் போடுவாருங்க. அவரை தான் சாதாரணமா கொண்டு வருவா. இவரை போய் கொண்டு வந்தது எனக்கு புரியவே இல்லை. அவரை நான் அடிச்சுட்டா இவ 2 பேரும். ஸோ 122 for 2 when விராட் கோலி வாஸ் டிஸ்மிஸ்டு. இப்ப நான் என்ட்ரி பாயிண்ட பத்தி சொன்னேன். என்ட்ரி பாயிண்ட் படி ஸ்ரேயஸ் ஐயர் வாக்கிங் அவுட் at 4 ஆஃப்டர் த 12th over வாஸ் கரெக்ட். ஆனா கேஎல் ராகுலுக்கு பேட்டிங்கே கிடைக்கல இந்த சீரீஸ் பூரா. நான் அவரை திருப்பி அனுப்பியிருந்திருப்பேன். ஏன்னா 10 to 25 இந்த அஹமதாபாத்ல வந்து ஒரு ஒரு செட்டிங் ஃபேஸ். ஆஃப்டர் த பவர் பிளேல யூ காட் அட் 52னா 10 to 25 இஸ் த செட்டிங் ஃபேஸ். கேஎல் ராகுல் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துட்டு இவர் வின் பர்ஃபெக்ட்லி கேப்பபிள் திருப்பி டு ஸ்டார்ட் அட்டாக்கிங் அகேன்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு அட்டாக். ஸோ அவர் வந்து நம்பர் 5ல இறங்கி நல்லா தான் விளையாடினார் ஒரு 40 ஆஃப் 29. ஆனா இன்னும் கொஞ்சம் பேட்டிங் கிடைச்சிருந்திருக்கலாம். ஸ்ரேயஸ் ஐயர் வந்து அவரோட கான்பிடன்ஸை காட்டிட்டார் இந்த 3 மேட்ச்லயும். ஸோ சுப்மான் கில் அவுட் ஆன உடனே 226 for 3. அப்புறம் இப்ப 38 ஓவர்ஸ்ல 259. கடைசி 12 ஓவர்ல கொஞ்சம் விக்கெட் விழுந்ததுனால 356க்கு இங்கிலாந்து கட்டேல் பண்ணா, இல்லைன்னா கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு 20 ரன் அது கூட வந்திருக்கும். இப்ப கட்டாக்ல வந்து இந்தியா பேட்டட் ஃபர்ஸ்ட் ஒரு 400 ரன் கிட்டக்க வந்திருக்கும். அஹமதாபாத்லாம் 356 வந்து இட் இஸ் நோ வே ஸ்கோர் தட் டீம்ஸ் அச்சீவ். இங்கிலாந்து வந்து இப்ப எவ்வளவு கேவலமான அட்டாக்ன்னு நம்ம பார்த்திருக்கோம். and the score line also reflects how bad that attack is. So 356 for India and 50 overs. பவுலிங் சொன்ன மாதிரி சகீப் மெஹமூத் 1 for 68 in 10 ஓவர். நான் திருப்பியும் சொல்றேன், அவர் 10 ஓவர் போட்டா அவர் பார்த்து பயப்படக்கூடிய ஒரு பவுலரா கிடையாது. மார்க்வுட் ஆச்சரியமா 2 for 45 in 9. இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, ஜோஃப்ரா ஆர்ச்சர், சகீப் மெஹமூத், மார்க்வுட் ஒரு 3rd சீமரா விளையாடிடுவேன். ஏன்னா பிரைடன் காசியும் எப்ப போட்டாலும் ரன் கொடுக்காரு. இப்ப குஸ் ஹட்கின்சன் இனிமே இந்த ஏஷியன் கண்டிஷன்ல இப்ப போடுறத பார்த்தா மேட்சே விளையாடக்கூடாது. யாருமே கிடையாது. ஜேமி வார்டன் சொல்லவே வேண்டாம். ஸோ மார்க்வுட்
நான் ஒரு 2-3 வீடியோ முன்னாடி சொன்னேன் ஒயிட் பால் கிரிக்கெட்ல ஒண்ணுமே பண்ணலன்னு சொன்னேன். ஆனா ஆச்சரியமா இந்த பர்ஃபார்மன்ஸை கொடுத்ததுனால இன் மை வியூ கிவன் த லேக் ஆஃப் ஆப்ஷன்ஸ் ஹீ கேன் பி த தேர்ட் சீமர் இன் திஸ் டீம். ஜோ ரூட்டை எதனால அப்ப பவுலிங் கொண்டு வந்தான்னு எனக்கு புரியல. ஆதில் ரஷீத் பாவம் திருப்பி 4 for 64 in 10. லியாம் லிவிங்ஸ்டோன் வழக்கம் போல none for 57 in 8. அவர் பேட்ஸ்மேனா பவுலரா இந்த டீம் அடிச்சா 40, அதுக்கு மேல ஒரு ரன் கூட வராது. பவுலிங்ல வந்து ஒரு 7 ரன் கடியில ஒரு எக்கானமி ரேட்டும் வராது. எதனால வச்சுட்டு இருக்கான்னு எனக்கு புரியல. அதுவும் நம்பர் 7 பேட்டிங்க்கு. இப்ப ஆதில் ரஷீத் 4 for 64 in 10. ஆனா நான் சொன்ன மாதிரி இந்தியா கிட்ட ஒரு அடாம் ஜாம்பா இருக்கட்டும், ஆதில் ரஷீத், ரஷீத் கான் 54% ஆஃப் த டைம் யூ வில் கோ ஃபார் ரன்ஸ் ஈவன் இஃப் யூ பவுல் டீசென்ட்லி. இப்போ ஆதில் ரஷீத் இன்னைக்கு ஒரு சுமாரெல்லாம் போடல, he did his best. ஆனாலும் he has given 64 ரன், but he has taken 4 wickets when it's been a high scoring innings. இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பவுலர் ரைட் நவ் he can have a slightly higher success rate against India is Noor Ahmed because of how talented he is, how well he is doing. வேற எல்லாரும் நான் டிஸ்கஸ் பண்ணவா ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பவுலர்ஸ். ஆனா இந்தியா வந்து பெஸ்ட் பிளேயர்ஸ் ஆர் ஸ்பின் இன் ஒயிட் பால் கிரிக்கெட் நான் முன்னாடியே சொன்னேன். ஆதில் ரஷீத் வந்து இந்த சீரீஸ்ல இந்த டோர்லயே பார்த்தோம்னா அந்த 54% சக்சஸ் ரேஷியோ தான் வந்திருக்கு. அதுலயே அவர் நன்னாவும் பண்ணிருக்கார். ஸோ ஹி ஹஸ் பின் வெரி குட் தி ஸ்டோர். ஒரு பாசிட்டிவ் ஃபார் இங்கிலாந்து. அதுக்கப்புறமா நான் சொல்லிட்டே தான் இருப்பேன், திருப்பி ஒரு ஸ்பின்னர் நம்பர் 7 கொண்டு வரணும்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறமா நான் என்ன 11 இங்கிலாந்துக்குன்னு நான் சொல்ல போறேன். இப்ப இங்கிலாண்டோட பேட்டிங் திருப்பியும் பார்த்தோம். 6 ஓவர்ல 60 ரன். யூ ஹவ் காட் அ ராலிக்கிங் ஸ்டார்ட். பென் டக்கெட் எல்லா மேட்ச்லயும் ஒரு பிரீசி 30 அடிச்சிருக்கார். திருப்பியும் சொல்றேன், அவருக்கு ஒரு கேம் சென்ஸ் தான் இல்லை. ஆனா இந்த இந்தியா மேனேஜ்மெண்ட்டே சொல்றேன், இந்த டெக்னிக்கல் ஃபிளா இந்த திங்கிங் ஆஸ்பெக்ட் எல்லாம் பார்க்க மாட்டானா இவாளாவது பாப்பாளா? இது எல்லாருக்கும் ஃப்ரீ பாஸ். வி ரிலாக்ஸ்டு ட்ரெஸ்ஸிங் ரூமு, திஸ் ஆர் அப்ரோச் ஒர்க் சம்டைம் ஒர்க் நாட்னா எந்த சமயத்தையுமே ஒர்க் ஆகல. திருப்பி ஒரு லேக் ஆஃப் கேம் சென்ஸ். அந்த ஸ்டார்ட் வந்த உடனே அவுட் ஆர்டர் when you are chasing a mammoth score. Phil Salt வந்து 20 ரன் மாதிரி அடிக்கிறார், பட் இஸ் நாட் கோயிங் ஆன். பட் ஸ்டில் ஐ வுட் சே இந்த இந்தியன் கண்டிஷன்ஸ்ல இஃப் யூ ஆர் ஸ்கோரிங் that kind of an opening partnership at the rate at which they are scoring, I would say it has been a success. ஆனா ரெண்டு பேருக்குமே அந்த கேம் சென்ஸ் இல்லாததுனால இவளோட கேமே அடிக்கிறது தான் ரெண்டு பேரும். ஸோ அதை நான் வந்து டெம்பர் பண்ண சொல்ல மாட்டேன், இதுதான் அடி. பட் ஐம் சேயிங் கண்டபடி சுத்தர். அதுவும் ஃபில்சால்ட் டிஸ்மிசல்னா சாஃப்ட் டிஸ்மிசல். அப்பதான் பென் டக்கெட் விக்கெட்டே விழுந்திருக்கு. 356 அடிக்கடிச்சு. அதுவும் இந்த பேட்டிங் டெத்லாம் ஒன்றும் கிடையாது. நம்பர் 5 வரைக்கும் தான் பேட்டிங். அப்புறம் லிவிங்ஸ்டன்லாம் 40 ரன் அடிப்பார். அது வருஷத்துக்கு ஒரு தடவை 40 ரன் அடிப்பார். அதுக்கு மேலாம் ஒன்றும் வராது. ஸோ 5 வரைக்கும் தான் பேட்டிங். when chasing this kind of a scoreனா கொஞ்சம் பொறுப்போட விளையாடி இருந்திருக்கணும். ஆனா வந்து இவ தான் விளையாட மாட்டா. ஸோ 80 for 2 in 8.4 hours. அதுக்கப்புறமா அக்ஷர் பட்டேல் வந்து ஒரு மெய்டனே போட்டார். அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், அதுக்கப்புறமா டாம் பேட்டன், ஜோ ரூட் கொஞ்சம் கன்சாலிடேஷனா பண்ண பார்த்தா ஸ்டில் ஐ தாட் as far as run rate is concerned, இங்கிலாந்து ஒரு பொசிஷன் where they could have, இப்ப ரெண்டு பேரும் டாம் பேட்டன் IL T20 ரொம்ப நன்னா விளையாடினார், ஃபார்ம்ல இருந்தார். ஜோ ரூட் இஸ் அ வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர். ஸோ இவ ரெண்டு பேரும் கொஞ்சம் பல்ல கடிச்சுன்னு விளையாடி இருந்தா ஐ ஸ்டில் தாட் they could continue to establish a platform with Butler, Livingston to come. ஆனா டாம் பேட்டன் அவுட் ஆன உடனே அங்கேயே இந்த இது முடிஞ்சு போச்சு. ஜோ ரூட்டும் soon out 134 for 4. the game was over. ஆனா the reason why India especially prospered in this bowling innings na Akshar Patel and the pressure situation la 2 for 22 and 6.2. Kuldeep Yadav வந்து 1 for 38 in 8 காட்டுறது. ஏன்னா கசட்கின்சன் ஒரு கடைசியில ஒரு 2 பவுண்டரி அடிச்சார். அதுக்கு முன்னாடி இப்ப நான் இந்த வேர்ல்ட் கப் செமிஃபைனல்ல சொன்னேன், டாரேல் மிச்சல் கிட்ட அவர் எப்படி போட்டார், பேச வேரி பண்ணி எப்படி போட்டார், 110 கிலோமீட்டர்லாம் அந்த மேட்ச்ல போட்டார். இந்த மேட்ச்ல அவ்வளவு வேகமா போடல, பட் இஸ் வேரிட் ஸ்பேஸ்ட் பிட்வீன், அதாவது இந்த 70 கிலோமீட்டர்ஸ் அந்த 86 kph மாதிரி போட்டர். அவரால் அடிக்கவே முடியல. அதனாலதான் நான் சொன்னேன், போன மேட்ச் அவரை உக்காத்தி வச்சுட்டு வருண் சக்கரவர்த்தி கொண்டு வருது அது நியாயமே இல்லை. பிகாஸ் வி நோ வாட் அ மேட்ச் வினர் லைக் குல்தீப் யாதவ். நான் ரெண்டு பேரையுமே இந்த மேட்ச் விளையாண்டுருப்பேன். ஏன்னா
பேட்டிங் டெப்த்ன்னு பாக்குறதுல பிரயோஜனமே கிடையாது. வாஷிங்டன் சுந்தர் 14 பால்ல 14 அடிச்சார். அதுவும் என்ன, இந்தியா கடைசியில சுத்தி விக்கெட் கொடுத்தே தே காட் டு 356. இப்ப வந்து கொஞ்சம் அந்த சமயத்துல சரியா இருந்தா ஒரு 20 ரன் அது கூட வந்திருக்கும். வாஷிங்டன் சுந்தர் பின் நெசசரி இன்க்ளூஷன் இன் த டீம். நோ, அப்ப வந்து when England are trying to go hammer and tongs, நான் வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ் 2 பேரையுமே நான் விளையாட பார்த்துருப்பேன். அவ எதுக்காக பண்ணல எனக்கு புரியல. வாஷிங்டன் சுந்தர் will not play a match in the Champions Trophy. ஸோ ஸ்பின்னர்ஸ் போட்டது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஹர்ஷித் ராணா ஆரம்பத்துல கொஞ்சம் அடி வாங்கினார், அதுக்கப்புறம் இட் டுக் விக்கெட்ஸ் இன் மிடில் ஓவர்ஸ். இன்னும் சொல்றேன், இப்ப ஷம்மி விளையாடாத ஹர்ஷித் ராணா நியூ பால்ல போட்டேன்னா ஹர்ஷ்தீப் நன்னா போடணும். ஹர்ஷ்தீப் சிங் நன்னா போடாத ஹர்திக் பாண்டியா, இந்த குஷட்கின்சனே ஹர்திக் பாண்டியா அடிக்கிறார், வருத்தமா இருக்கு பாக்குறதுக்கு. நான் சொல்லிட்டே இருக்கேன், ஹர்ஷ்தீப் சிங்க்கு விக்கெட் விழலைன்னா இந்த யூஏஇ கண்டிஷன்ல சீமரை வச்சு ஸ்ட்ரைக் பண்ணணும். 5 ஸ்பின்னர் ஓவர்லாம் போனா வேலைக்கு ஆகாது. அது எதனால அப்படி பண்ணிருக்கான்னு எனக்கு புரியல. ஹர்ஷ்தீப் சிங் ஸ்ட்ரைக் பண்ணும், முகமது ஷமி விளையாடணும். அதுதான், முகமது ஷமி விளையாடணும். அண்ட் இப்ப வந்து அவர் சரியா பண்ணி தான் ஆகணும், ஏன்னா பேக்கப் ஆப்ஷனும் யாருமே கிடையாது. ஸோ if the Indian first 11 goes well in the Champions Trophy, I feel they will win the competition. I feel backups படி இந்த மாதிரி ஒரு ஸ்பின்னர்ஸ் இருக்கா, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. I think he's not in the squad now. They still kept to Washington. அவரும் விளையாட மாட்டார். ஸோ என்ன பண்ண போறா as far as backups தான் எனக்கு தெரியல. But this team will have to do, but they are in good form. இப்ப இங்கிலாந்து வந்து நான் சொல்ல போறேன் ஒரு 11. இப்ப நான் திருப்பியும் சொல்றேன், எதனால அந்த டாம் பேண்டனை கொண்டு வந்தான்னு எனக்கு புரியல. நான் போன மேட்ச்லயும் சொன்னேன், எஸ் he has been doing well in ILT20, is in good form. ஆனா அவ என்ன பண்ணுவானா, லிவிங்ஸ்டனையும் விளையாட பாப்பா. என்ன பண்ணாலும் அவருக்கு ஃப்ரீ பாஸ். லிவிங்ஸ்டன் அண்ட் ஜேக்கப் பெதல் சொன்னேன், ஒரே 11ல விளையாட முடியாது. ஜேக்கப் பெதலுக்காக ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் டாம் பேண்டன். அப்ப அவரும் லிவிங்ஸ்டனும் ஒரே 11ல விளையாட முடியாது. இப்ப டாம் பேண்டன் at number 4 will be a good option. So Phil Salt, Ben Duckett, Joe Root, Tom Banton, Harry Brook, Josh Butler top 6. Livingston number 7ல அதுவும் அந்த பாகிஸ்தான் ட்ராக்லாம் number 7ல பவுலிங் போனா செம அடி வாங்குவார். அப்புறம் ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஆதில் ரஷீத், மார்க்வுட், இந்த பர்ஃபார்மன்ஸுக்கு அலோன் he should be in the team. ஏன்னா வேற ஆப்ஷன் வெளியில இல்ல. அப்புறம் சகீப் மெஹமூத். இப்ப இன்னி ராத்திரி இப்ப நான் ரெக்கார்ட் பண்ற நாள் வந்து 12ஆம் தேதி. இப்ப 13ஆம் தேதி தான் டெட்லைன்னா, இந்த 12ஆம் தேதிக்கு வந்து இஃப் இட் இஸ் அ பாசிபிலிட்டி டு சேஞ்ச் யுவர் ஸ்குவாடு. நான் போன வீடியோல சொன்னேன், லியாம் டாசன் இன். நான் ஆஃப் த டாப் மை ஹெட் யாருக்கு பதிலா என்னன்னு எனக்கு தெரியல. பட் லியாம் டாசன் ஹாஸ் டு பி இன் தட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். லியாம் லிவிங்ஸ்டனோட நன்னாவே பேட்டிங் விளையாடிட்டு இருக்கு. ஸோ நம்பர் 7 லியாம் டாசன், 8 ஜோஃப்ரா ஆர்ச்சர், எல்லாரும் அடிப்பா. ஸோ நம்பர் 9 வரைக்கும் பேட்டிங் இருக்கு. அண்ட் இஃப் யுவர் பவுலிங் கோஸ் வெல், யூ வில் நாட் ஹேவ் டு கோ டு த நம்பர் 10, 11 இந்த பேட்டிங்க்கு. ஸோ ஜோஃப்ரா ஆர்ச்சர், மார்க்வுட், சகீப் மெஹமூத் அவா நன்னா போட்டா. லியாம் டாசன், ஆதில் ரஷீத், ஒரு ரெஸ்பெக்டபிள் அட்டாக். அதுக்கப்புறம் ஏமாத்தணும்னா ஜோ ரூட் இஸ் மோர் தென் கேப்பபிள், ஒரு ஏமாத்துற பவுலரா. ஸோ இந்த 6 பவுலரை வச்சுக்கலாம். இதை விட்டுட்டு நம்பர் 7 லியாம் லிவிங்ஸ்டன், அதுவும் இன்னைக்கு அவுட் ஆனதெல்லாம் பார்த்தா அது ஒரு தடவி அப்புறம் அந்த மாதிரி நடந்து வந்து அவுட் ஆறாரு. ஒரு வாஷிங்டன் சுந்தர் வைட் போட்டு ஸ்டம்பிங்கு. ஒரு பேட்டிங்லயும் கான்ஃபிடன்ஸ் இல்ல, பவுலிங்கும் கான்ஃபிடன்ஸ் இல்ல. ஆனா சும்மா தி நோஸ் தி வில் நாட் பி டிராப்ட், அவரே விளையாடின்னு போலாம். ஸோ அவ டிராப் பண்ண மாட்டா. நான் திருப்பியும் சொல்றேன், டாம் பேண்டன், லியாம் லிவிங்ஸ்டன் ஒரே 11ல விளையாடினா இந்த பாகிஸ்தான் ட்ராக்ல இப்ப ஆஸ்திரேலியாவும் இந்த பேட் கமின்ஸ், மிச்சல் ஸ்டார்க், ஏசல் கூட இல்லை, அவனும் பவுலிங்ல என்ன பண்ண போறான்னு தெரியல. சவுத் ஆப்பிரிக்காலாம் இந்த இன்கீடி இன்னைக்கு இந்த போட்டதெல்லாம் பார்த்தா என்ன பண்ண போறான்னு தெரியல, ரபாடா விக்கெட்டுகள் என்ன. ஸோ பேட்டிங் எவ்வளோ நல்லா பண்ணாலும் those teams have also got good batting. இப்போ ஆஸ்திரேலியா இந்த ஜோஷ் இங்கிலீஷ், டிராவிஸ் ஹெட், இந்த பவுலிங் அட்டாக் கிட்டலாம் போட்டா அவ பேட் பாஸ் பண்ணா they will score a lot of runs to cover for their bowling. இப்போ இங்கிலாந்து கடைசியில் இந்த மாதிரி சுத்தி அவுட் ஆனா England will not be able to chase that score down. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும், ஆனா அவ பண்ண மாட்டா. இப்போ சாம்பியன்ஸ் ட்ரோஃபி தான் பாக்கி இந்த ரெண்டு டீமுக்கும். லெட்ஸ் see how they go. இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இருக்கிற ஃப்ரெண்ட் கிட்ட எல்லாம் அனுப்புங்க. நெவர் இஸ் மை ஒப்பீனியன், வாட்ச் யோர்ஸ்.